வணக்கம் நண்பர்களே. யூடியூப்ல ஏஐ வச்சு வீடியோ போடுறீங்கல்ல, உங்களுக்கு ஒரு அருமையான அப்டேட் யூடியூபே விட்டுருக்காங்க. அது என்ன அப்படின்னா, இப்ப இதுக்கு முன்னாடி யூடியூப்ல நீங்க வீடியோ போடும்போது, அதாவது ஏஐ வீடியோ கிரியேட் பண்ணி போடும்போது, யூடியூப் ஸ்டுடியோல போயிட்டு ஒரு சின்ன பாக்ஸ வந்து நம்ம டிக் பண்ணுவோம். எஸ் குடுப்போம். அதாவது ஆல்டர் கன்டென்ட் அப்படிங்கிறத எஸ் குடுப்போம். அத வந்து பார்த்தீங்கன்னா, பெரும்பாலான வியூவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இது ஏஐ வீடியோ தான் அப்படிங்கிறத கவனிக்க மாட்டாங்க. ஸோ ஏன்னா டிஸ்கிரிப்ஷன்ல தான் அது ஷோ ஆகும். ஸோ அத யாரும் மேக்ஸிமம் போய் பார்க்க மாட்டாங்க. ஸோ அதனால தான் வந்து யூடியூப் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப செம்ம அப்டேட் ஒண்ணு குடுத்துருக்காங்க. அது என்ன அப்டேட் அப்டின்னா, நீங்க இனிமே ஏஐ வச்சு வீடியோ போட்டீங்கனால், நீங்க அதுல எஸ் குடுக்கலைனாலும், யூடியூப்பே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ஏஐ வச்சு இது ஏஐ வீடியோ தான் அப்படின்னு சொல்லி உங்க லேபிள்லயே போட்டுருவாங்க. இப்ப உங்களுக்கு ஷார்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஷார்ட்ஸ்ல மேலேயே மென்ஷன் பண்ணிருவாங்க. இது வந்து ஏஐ வீடியோ தான்ட்டு. லாங் வீடியோஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து வியூவர்ஸ் வந்து அந்த வீடியோ கிளிக் பண்றதுக்கு முன்னாடியே இது வந்து ஏஐ கன்டென்ட் தாங்கிற ஒரு லேபிள அவங்க அங்க வச்சுருவாங்க. ஸோ இது வந்து நல்ல அப்டேட் தான். இதுல முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப நீங்க வந்து ஒரிஜினலாவே கிரியேட் பண்ணி போட்டுருப்பீங்க ஏஐ யூஸ் பண்ணாம. அப்படிங்கிற பட்சத்துல ஆட்டோமேட்டிக்கா அதுல ஏஐ காட்டுச்சுன்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீங்க டைரக்ட்டா யூடியூப் ஸ்டுடியோல போயி, நீங்க வந்து அந்த லேபிள வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஆனா இதுல வந்து ஒரு முக்கியமான விஷயம் ஒண்ணு இருக்கு. நீங்க வந்து யூடியூபோட ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ணியிருந்தாலோ, இல்ல மெட்டாடேட்டாவோட ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ணியிருந்தாலோ, இல்ல வேற எந்த ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ணியிருந்தாலோ, அதுல லோகோ இருந்ததுனாலும், டெஃபினட்டா உங்களால வந்து அந்த லேபிள ரிமூவ் பண்ண முடியாது. இது வந்து யூடியூபோட பிக்கஸ்ட் அப்டேட் இப்ப வந்திருக்கிறது. இப்ப இதனால வந்து உங்களுக்கு வந்து வியூஸ் குறையுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிடையவே கிடையாதுங்க. உங்களுடைய வியூஸ் குறையாது, உங்களுடைய ரெக்கமெண்டேஷன் குறையாது, உங்க மானிஸ்ட்ரேஷனுக்கு எதுவும் ஆகாது. இது முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா, பீப்பிள்ஸ் அதாவது வியூவர்ஸுக்காக இவங்க வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. ஏன்னா, சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ஏஐ விரும்பி பார்ப்பாங்க. சில பேருக்கு வந்து ஏஐ வீடியோஸ் அவாய்ட் பண்ணிருவாங்க. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இன்டர்நெட்ல ஏகப்பட்ட வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஃபேக் வீடியோஸ் நெறையா இருக்கு. ஏஐ நியூஸ், ஏஐ ஃபேஸ் வச்சு பண்றது, ஏஐ மியூசிக்ஸ், ஏஐ வாய்ஸஸ். ஸோ இது நெறையா இருக்கிறதுனால பீப்பிள் கன்ஃப்யூஸ் ஆகுறாங்க. இதுல எது ஒரிஜினல், எது ஏஐன்ட்டு. ஸோ அவங்களுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா, யூடியூப் வந்து முழுக்க முழுக்க இந்த அப்டேட் விட்டுருக்காங்க. இது ரொம்ப நல்ல அப்டேட் தான். ஸோ இந்த அப்டேட் பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிருங்க. நீங்க ஏஐ வச்சு தான் யூடியூப் சேனல் ரன் பண்றீங்களாங்கிறது மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. யூடியூப் ரிலேட்டடா ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் மறக்காம நீங்க கமெண்ட்ல கேளுங்க. எனக்கு தெரிஞ்ச பதில நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். நன்றி.